பவுலுடைய ஊழியம் எப்படிப்பட்டது என்பதை இவர்கள் சரியாக அறிந்து கொள்ளவில்லை. மேலும் பவுல் கிறிஸ்துவ நிமித்தம் அடைந்த உபத்திரவமும் இரத்த சாட்சியான மரணமும் மேலானது. இப்படிப்பட்ட ஊழியத்தை செய்துவிட்டு தன் ஜீவனையே கிறிஸ்துவுக்கு அர்ப்பணித்த பவுல் சொன்ன நல்ல போராட்டத்தை போராடினேன் என்று தான் செய்ததாக பொய் சொல்லி வசனத்தை வீணாய் பயன்படுத்தாதீர்கள். அதுபோன்றே திருமண அழைப்பிதழ்களில் இந்த காரியம் கர்த்தரால் வந்தது, அடுத்ததாக கர்த்தர் எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்திருக்கிறார் என்கிற வசனங்களை பயன்படுத்துகிறார்கள். தயவு செய்து நீங்கள் உங்கள் சுய ஆசையின்படி மாப்பிள்ளை மற்றும் பெண் பார்த்து கொண்டு இந்த காரியத்தை கர்த்தர் செய்தார் என்று சொல்லாதீர்கள். அதாவது தேவனுடைய வார்த்தையை வீணிலே வழங்காதீர்கள்.